ஹாய், வெல்கம் டு சமையல். இன்னைக்கு நம்ம குதிரைவாலியில கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஆரோக்கியமான காலை உணவு. செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் குதிரைவாலி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சு ஒரு 3 முறை அலசி எடுத்துக்கோங்க. தாளிக்க தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, ஒரு நறுக்கிய தக்காளி 1, கடுகு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், 10 முந்திரி ஆப்ஷனல் தான், விருப்பம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நறுக்கிய பெரிய வெங்காயம் 1 ஸ்பூன் இஞ்சி நான் தட்டி வச்சிருக்கேன். சிறு சிறு துண்டா போட்டுக்கனாலும் உங்களோட விருப்பம் தான். காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாய் நான் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு கருவேப்பிலை கொத்து, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நறுக்கிய பீன்ஸ் 1 கப், கேரட் 1 கப். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் வச்சுக்கோங்க. தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நறுக்கிய பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். இஞ்சி சேர்த்திக்கலாம். இஞ்சி நான் தட்டி சேர்த்திருக்கேன், அல்லது நீங்கள் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி போட்டாலும் சரி, நம்மளோட விருப்பம்தான். இஞ்சி சேர்த்திக்கலாம். நறுக்கிய காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம். இதோட நறுக்கிய தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா நம்ம போட்டதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம குதிரைவாலியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷம் அந்த டேஸ்ட் எல்லாமே அந்த இதில் அப்சர்வ் ஆகட்டும். இப்போது ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 பங்குக்கு நான் 3 பங்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2.5 பங்குலேருந்து 3 பங்கு வரைக்கும் தண்ணி சேர்த்திக்கலாம். எனக்கு 3 பங்கு சரியாக இருந்துச்சு. இது சிறுதானியனால நான் நார்மலாக வைக்கிறதோட 1 பங்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் விசில் போடாமல் இருக்கட்டும். ஏர் வரும் பாருங்கள். இப்போ ஏர் வருது. இந்த சமயத்தில் அடுப்பு ஸ்லோ வச்சுட்டு மெல்லமாக இதை திறந்து பாருங்கள். வேகமாக திறக்க வேண்டாம், மெல்லமாக திறந்து பாருங்கள். ஆவி மேலே போட்டுரும். இப்போ பாருங்கள், நம்ம இதெல்லாம் நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் உப்பு பற்றலனா இந்த சமயத்தில் ஆட் பண்ணி கலரி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். எனக்கு இது எல்லாமே இப்போ சரியாக இருக்குது. இப்போ நம்ம இது விசில் போட்டுடலாம். 2 விசில் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஏர்லாம் நல்லா போயிருக்கு. இப்போ நம்ம திறக்கலாம். ஒரு முறை நல்லா எல்லா பக்கமும் கிளறி விடுங்க. நல்லா குழையாமல் வந்திருக்கு. சுவையான குதிரைவாலி கிச்சடி தயார். இது தேங்காய் சட்னி அல்லது காரக்குழம்போடு சுவையாக இருக்கும். நன்றி. மேலும் சமைத்து மகிழ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.